குட் மார்னிங் அத்தா. குட் மார்னிங். சொல்லு நிலா, என்ன விஷயம்? விஷயம்லாம் எதுவும் இல்லை அத்தா. சும்மா உங்க ஆஃபீஸ் பக்கத்தில் இருக்கிற காஃபி ஷாப்பில் காஃபி சாப்பிட்லான்னு வந்தேன். உடனே உங்க ஞாபகம் வந்துச்சு. சரி, உங்க கூடவே சேர்ந்து ஒரு காஃபி சாப்பிடலாமேன்னு தோணுச்சு. நீங்க ஃப்ரீயா இருந்தா ஒரு 10 மினிட்ஸ் என் கூட வந்து காஃபி சாப்பிட்டு போக முடியுமா? அத்தா, ஏன் எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க? நான் ஏதாச்சும் தப்பா கேட்டுட்டேனா? நிலா விஷயத்துக்கு இன்னைக்கே ஒரு முடிவு கட்டிட வேண்டியதான். சரி நிலா, நீ அந்த காஃபி ஷாப்லேயே வெயிட் பண்ணு. நான் ஒரு 10 நிமிஷத்தில் அங்கே வந்துடுறேன். நிஜமா தான் சொல்றீங்களா அத்தா? ஆமாம் நிலா, நீ ஃபோனை கட் பண்ணு, நான் வந்துடுறேன். பரவாயில்லையே, வர முடியாதுன்னு முரண்டு பிடிப்பான்னு பார்த்தா உடனே சரின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா. நமக்கு இதுதானே வேணும். வாங்க உட்காருங்க. இல்ல இல்ல, நீ உட்காரு. ஏதாவது ஆர்டர் பண்ணியா? இல்லத்தா, நீங்க வந்ததும் சாப்பிடலாமேன்னு நான் எதுவும் ஆர்டர் பண்ணல. சரி, என்ன சாப்பிட்ற? எனக்கு காஃபி போதும். நீங்க உங்களுக்கு பிடிச்சதை சாப்பிடுங்க. இல்ல, எனக்கும் காஃபியே போதும். வேற? குட் மார்னிங் சார். சொல்லுங்க சார், என்ன சாப்பிட்றீங்க? 2 காஃபி. ஓகே சார், தேங்க்யூ சார். அத்தா, இந்த ட்ரெஸ்ல நீங்க ஹீரோ மாதிரி இருக்கீங்க. நான் இந்த ட்ரெஸ்ல எப்படி இருக்கேன்? நீ ஹீரோயின் மாதிரி இருக்கேன்னு சொல்லணுமா? நிஜமாவே நான் ஹீரோயின் மாதிரி இருக்கேனா? தேங்க்ஸ் அத்தா. இந்த பியர்டு உங்களுக்கு ரொம்ப ஸ்டைலா இருக்கு. நான் உண்மையை தான் சொல்றேன். உங்க முகத்துக்கு இந்த பியர்ட் மேட்சா இருக்கு. கரெக்டான ஹைட்ல இருக்கீங்க, கரெக்டான வெயிட்ல இருக்கீங்க, கலரா இருக்கீங்க, அழகா இருக்கீங்க, அளவா பேசுறீங்க. உங்க சிரிப்பு ரொம்ப அழகா இருக்கு. நிலா, நீ ஏதோ நான் உன்னை உண்மையாவே லவ் பண்றதா நினைச்சு என்கிட்ட இப்படி உருகி உருகி பேசிட்டு இருக்க. ஆனா உன் முகத்துல இருக்கிற அந்த குழந்தைத்தனம் உன் பேச்சில் இல்லையே. இதை நான் உன்கிட்ட எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? என்னை பொறுத்த வரைக்கும் நீ ஒரு சின்ன குழந்தைதான். நீ என்கிட்ட இப்ப பெரிய மனுஷி மாதிரி பேசுறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் உன்கிட்ட வெறுப்பை காட்டினா தான் நீ என்னை முழுசா அவாய்ட் பண்ணுவேன்னு உன் அக்கா தென்றலே சொல்லிட்டா. அதுதான் எனக்கும் சரின்னு தோணுது. ஆனா பச்சை குழந்தை மாதிரி இப்படி வெகுளியா பேசுற உன்கிட்ட நான் எப்படி வெகுளியா நடந்துக்கிறது? நான் உன்கிட்ட வெறுப்பா நடந்துக்கிட்டா தான் நீ என்னை அவாய்ட் பண்ணுவல்ல? நான் உங்ககிட்ட வெறுப்பை காமிச்சாதான் நீ என்ன அவாய்ட் பண்ணுவ. அத்தா, என்னத்தா நான் மட்டும் பேசிக்கிட்டே இருக்கேன், நீங்க அமைதியாவே இருக்கீங்க? நான் அப்படிதான், பேச ஆரம்பிச்சேன்னா பேசிக்கிட்டே இருப்பேன். சரி, நம்ம ஒரு செல்ஃபி எடுக்கலாமா? பாருங்க அத்தா, இன்னொரு போட்டோ எடுக்கலாம். கொஞ்சம் கூட மேனஸே இல்லையா? எதுக்கு செல்ஃபி எல்லாம் எடுக்கிற? பப்ளிக் பிளேஸ்ல இப்படிதான் அசிங்கமா நடந்துப்பியா? என்னத்தா, செல்ஃபி எடுத்தா என்ன தப்பு? நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணிக்க போறவங்க தான். வாய மூடு. மேரேஜ் பண்ணிக்கணும்னு என் பாட்டி சொன்னதை நீ நம்ப ஆரம்பிச்சியா? கல்யாணம்னா என்ன தெரியுமா உனக்கு? உங்க
பிரியங்காவுக்கும் எனக்கும் நடக்கிற இந்த கல்யாணம் மணமேடை வரைக்கும் வந்து கேன்சல் ஆயிடுச்சு. அதை மறந்துட்டியா நீ? இப்போ உனக்கும் எனக்கும் கல்யாணம்னு சும்மா வீட்டுல பேசி வச்சிருக்காங்க, அவ்வளவுதான். என்னமோ நமக்கு கல்யாணம் ஆக போற மாதிரி ஓவரா ஃபீல் பண்ணிட்டு இருக்க. பப்ளிக் பிளேஸ்ல எப்படி டீசெண்டா நடந்துக்கணும்னு கொஞ்சம் கூட தெரியல உனக்கு. மாதிரி பொண்ணெல்லாம் கல்யாணம் பண்ணிட்டு எப்படி நான் நிம்மதியா வாழ முடியும்? பார்த்தா கோமாளி மாதிரி தெரியுதா? சின்ன பொண்ணாச்சே, பாவம் ஃபீல் பண்ணுவான்னு நினைச்சு நீ கூப்பிட்டோன்னு இங்க கிளம்பி வந்தா, ஆனா நீ என்கிட்ட என்னென்னமோ பேசிட்டு இருக்க. வயசுக்கு இந்த பேச்செல்லாம் ஓவரா தெரியல உனக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் நீ எனக்கு தெரிஞ்ச பொண்ணு, அவ்வளவுதான். மத்தபடி உனக்கு எனக்கு எந்த ரிலேஷன்ஷிப்பும் கிடையாது. என் பாட்டி சொன்னாங்க, உன் அம்மா சொன்னாங்கன்னு கண்டதையெல்லாம் யோசிச்சு அனாவசியமா உன் லைஃபுக்கு எடுத்துக்காங்க. பார், பிராங்காவே சொல்றேன், யார் என்ன சொன்னாலும் யார் என்ன பண்ணாலும் நம்ம 2 பேருக்கும் கல்யாணங்கிற ஒரு விஷயம் நடக்கவே நடக்காது. அதனால நீ அடிக்கடி இனிமே என்ன மீட் பண்ணாத, எனக்கு காலும் பண்ணாத. என் மூடைய மொத்தமா ஸ்பாயில் பண்ணிட்டேன். இந்த நாளே வேஸ்ட் ஆன மாதிரி இருக்கு. சார், சாரி நிலா, எனக்கு வேற வழி தெரியல. நான் இப்படிலாம் உங்ககிட்ட வெறுப்பா நடந்துக்கிட்டாதான் நீ என்ன அவாய்ட் பண்ணுவேன். அதனாலதான் இப்படி பேசிட்டேன். சாரி நிலா, ஐம் சாரி. சொல்லுங்க ஆகாஷ். தென்றல், நீ சொன்ன மாதிரி நான் நிலா கிட்ட ரொம்ப கோவமா நடந்துக்கிட்டேன். அப்படியா? ஆமா தென்றல், நிலா என்ன ஃபோன் பண்ணி காஃபி ஷாப்க்கு வர சொன்னா. நான் என்ன அறியாமலே அவளை ரொம்ப மோசமா திட்டிட்டேன். மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஃபீல் பண்ணாதீங்க ஆகாஷ். நிலாவோட நல்லதுக்கு தானே நீங்க அப்படி நடந்துக்கிட்டீங்க. போக போக அவளே புரிஞ்சுப்பா. நீங்க இதை நினைச்சு கில்ட்டியா ஃபீல் பண்ண வேண்டாம். ஓகே தென்றல். மாதிரியே நான் டென்ஷன் பண்ணதை பத்தி பாட்டிக்கிட்ட போட்டு கொடுத்துட்டா போல இருக்கேன். இப்ப பாட்டிக்கிட்ட என்ன சொல்லி சமாளிக்கிறது? ஆகாஷ், ஆகாஷ், நிலா வந்திருக்கா. நீ பாட்டுக்கு கண்டுக்காம மேல போயிட்டு இருக்க. ஆகாஷ், நீ மனசுல என்னதான் நினைச்சுக்கிட்டு இருக்க? என்ன முடிக்கிற? இன்னைக்கு நடந்த எல்லாத்தையும் நிலா என்கிட்ட சொல்லிட்டா. சாரி அத்தா, பாட்டிக்கிட்ட என்னால பொய் சொல்ல முடியல. அடி பாவி, நினைச்ச மாதிரியே என்ன பாட்டிக்கிட்ட போட்டு கொடுத்துட்டு இப்ப சாரி வேற கேக்குறியா? உனக்கு அவ்வளவு திமிராயிடுச்சா?
எதுக்காக நிலா கிட்ட இப்படி எல்லாம் நடந்துக்கிட்ட? ஆகாஷ், உன்னைத்தான் கேக்குறேன், பதில் சொல்லு. ஆண்டாள், வயசு பையன் ஏதோ ஆர்வத்துல இப்படி பண்ணிட்டான். அதுக்காக அவனை இப்படியா மிரட்டுறது? எப்படிங்க விட முடியும்? இவன் பண்ணது என்ன சாதாரண தப்பா? என்னம்மா நீங்க உண்மையிலேயே நீங்க கோவமா பேசுற மாதிரி அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கீங்க. பாவமா அவன் பாருங்க, பயந்து போயிட்டான். என்ன ஆகாஷ், உண்மையிலேயே பயந்துட்டியா? நீ சரியான திருட்டு பயதாண்டா. திருட்டு பயல. என்ன ஆகாஷ், நிலவ கல்யாணம் பண்ணிக்க விருப்பமில்லன்னுட்டு எங்க யாருக்கும் தெரியாம ரகசியமா அவளை வெளியில கூட்டிட்டு போயிட்டு வந்திருக்கியா? வெளியில கூட்டு போனது மட்டும் இல்லாம அவளுக்கு பிடிச்சதெல்லாம் கேட்டு கேட்டு வாங்கி கொடுத்தியாமே. அப்புறம் நீ பார்க்கு, பீச்சு, கோயில்னு எல்லா இடத்துக்கும் கூட்டிட்டு போயிருக்கியாமே. ஆகாஷ், நிலா போதும் போதும்னு சொல்லியும் கேட்காம அவளுக்கு பிடிச்ச ஐஸ்கிரீம், சாக்லேட்டுன்னு விதவிதமா வாங்கி நீயே அவன் கையால ஊட்டி விட்டியாமே. என்ன எல்லாரும் இப்படி சொல்றாங்க? அப்போ நம்ம நிலாவை அவமானப்படுத்தின விஷயத்த இவ பாட்டிக்கிட்ட சொல்லலையா? அப்ப அது இல்லாம ஏதோ உள்டாவா என்னென்னமோ சொல்லியிருக்கா. எதுக்காக இப்படி சொன்னா? சாரி அத்தா, இதெல்லாம் நம்மளுடைய பர்சனலா இருந்தாலும் பாட்டி வற்புறுத்தி கேட்கும்போது என்னால உண்மையை சொல்லாம இருக்க முடியல. அதான் நீங்க என்ன ரகசியமா வெளியில கூட்டிட்டு போனத பாட்டிக்கிட்ட சொல்லிட்டேன். சாரி அத்தா. நீ ஏமா சாரி கேக்குற? இவ்வளவு சீக்கிரம் நீ ஆகாஷ் மனசுல இடம் பிடிப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீ என்னோட ராஜாத்திடி. ஆகாஷ், என்னடா இதெல்லாம்? மனசுல இவ்ளோ ஆசையை வச்சுக்கிட்டா நிலாவை வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருக்க? எல்லாரும் அவனை ரொம்ப கிண்டல் பண்ணாதீங்க, வெட்கப்படுறான்ல. என் பேரை இப்பதான் என்ன மாதிரி வர ஆரம்பிச்சிருக்கான். அது என்ன மாமா உங்கள மாதிரி? கல்யாணம் பண்ண புதுசுல நானும் இப்படித்தாமா உங்க அத்தைய தினமும் வெளியில கூட்டிட்டு போய் பப்ளிக் பிளேஸ்னு கூட பார்க்காம அவளுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி நானே என் கையால ஊட்டி விடுவேன். பாட்டி, தாத்தா சொல்றது உண்மையா? நிலா, போகும்போது என் ரூம்க்கு வந்து என்னை பார்த்துட்டு போ. சரிங்க தான். பாத்தீங்களா, ஆகாஷ் இன்னைக்கு முழுக்க நிலாவை கூட்டிட்டு வெளியில போனது இல்லாம இப்போ ரூம்ல வேற கூப்பிட்டு வச்சு பேசணுமா? நிலாவை ஆகாஷ்க்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. சரி நிலா, ஆகாஷ் உங்ககிட்ட ஆசையா பேசணும்னு கூப்பிட்டு இருக்கான். சீக்கிரம் போ, இல்லனா கோச்சுக்க போறா. சரிங்க பாட்டி. போ. நிலா, நிதானமா பொறுமையா ஆகாஷ் கிட்ட பேசிட்டு நீ போமா. சரிங்க அத்தை. உங்க அம்மா கிட்ட நான் சொல்றேன். ஓகே. அத்தா, உள்ள வா. காஃபி ஷாப்ல நான் உன்னை முடிஞ்ச அளவுக்கு அவமானப்படுத்தினேன். நீ அதை பத்தி பாட்டிக்கிட்டு எதுவும் சொல்லாம என்னமோ நான் உன்னை ஆசையை வெளியே கூட்டிட்டு போனேன், உனக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுத்தேன்னு என்னென்னமோ சொல்லி வச்சிருக்க. எதுக்கு இப்படி போய் சொன்ன? சொல்லு, எதுக்கு இப்படி போய் சொன்ன? நான் உண்மையை சொல்லியிருந்தா பாட்டி உங்ககிட்ட பயங்கரமா கோவப்பட்டிருப்பாங்க தான். அப்படி உங்களை தர்ம சங்கடமான நிலைமைக்கு உங்களை ஆளாக்க நான் விரும்பல.
அதனால தான் நீங்க என்ன சந்தோஷமா வெளியில கூட்டிட்டு போனீங்கன்னு பொய் சொல்லிட்டேன். அதுவும் பாட்டி ரொம்ப வற்புறுத்தி கேட்டதுனால தான். நான் பொய் சொன்னது தப்புன்னா என்னை மன்னிச்சிருங்க தான். சாரி தான். நீங்க என்னை எப்படிதான் அவமானப்படுத்தினாலும் நான் உங்களை எந்த தர்ம சங்கடத்துக்கும் ஆளாக்க மாட்டேன் தான். சரிங்க தான், வீட்டில் அம்மா தேடிவாங்க, நான் கிளம்புறேன். நிலா இரு, நானே உன்னை ட்ராப் பண்ணுறேன். இல்லை வேண்டாம் தான். நீங்கள் என்னை ட்ராப் பண்ண எங்கள் வீட்டுக்கு வந்தா நிஜமாவே நீங்கள் என்னை ஏற்றுக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னு எங்கள் வீட்லேயும் நம்ப ஆரம்பிச்சிருவாங்க. அது உங்களுக்கு இன்னும் தர்ம சங்கடம் ஆயிடும். அதனால நானே ஆட்டோ பிடிச்சி போய்க்கிறேன். வரேன் தான். இந்தடி பொருணிய இந்த நிலா காலையில 9 மணிக்கு வீட்டை விட்டு போனவடி. இப்ப ராத்திரி 9 மணி ஆயிடுச்சு, இன்னும் வந்து சேரவே இல்லையே. இன்னும் ஆளை காணோம். அவளுக்கு ஒரு ஃபோன் பண்ணி எங்க இருக்கான்னு கேளு. மா இருங்கம்மா, இந்த கேமை ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். எப்ப பார்த்தாலும் மொபைல்ல விளையாடிட்டே இருக்க. குடுமா விடு, நானே ஃபோன் பண்றேன். மா ப்ளீஸ் மா, அந்த கேமை மட்டும் ஃபினிஷ் மறந்து என்ன பண்ணிக்கிறேன். தெரியுமா, நீ விளையாடி முடிச்சு நான் எப்ப அவளுக்கு ஃபோன் பண்றது? இந்த பார், ஏண்டி இதுல எதையோ பாஸ்வேர்டை போட்டு வச்சிருக்க வேற. உங்க அப்பா வந்து அவ எங்கன்னு கேட்டா நான் அவளுக்கு என்னடி பதில் சொல்வேன்? அம்மா என்னடி இதெல்லாம்? ஏண்டி காலையில என்கிட்ட கூட சொல்லாம அறக்க பறக்க கிளம்பி ஓடின? இவ்வளவு நேரம் கழிச்சு வர, எங்க போயிட்டு வர? நான் எங்க போயிட்டு வரேன்னு நீயே கண்டுபிடி பார்க்கலாம். ஏய், இந்த புதிர் போடுற வேலையெல்லாம் என்கிட்ட வேணாம். நீ எங்க போனேன்னு தெரியாம தான் நான் உங்ககிட்ட கேட்டுட்டு இருக்கேன். மரியாதையா சொல்லு, எங்க போயிட்டு வர இவ்வளவு நேரம்? அம்மா நீ இப்ப இப்படி எல்லாம் கோவமா பேசினா அப்புறம் பின்னாடி ரொம்ப வருத்தப்படுவ. கேட்டதுக்கு பதில் சொல்லாம என்னடி இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்க? அம்மா இன்னைக்கு நான் எங்க போயிருந்தேன், யாரை மீட் பண்ணிட்டு வரேன்னு தெரிஞ்சா நீ ரொம்ப சந்தோஷப்படுவம்மா. அப்படி யார போய் சந்திச்சுட்டு வர? உன் வருங்கால மருமக ஆகாஷ் அத்தானதான். அவர் வாங்கி கொடுத்ததா இதெல்லாம். அப்படியா? எங்க கொடு. ஏய் நிலா, நீ உண்மையிலேயே மாப்பிள்ளைய போய் சந்திச்சுட்டு அவர் கூட தான் வெளியில எல்லாம் போயிட்டு வரியா? ஆமாம்மா, காலையில நீ தானே சொன்ன ஆ? என்னோட முழு நேர வேலையும் நான் ஆகாஷ் அத்தானோட மனசுல இடம் பிடிக்கிறது மட்டும்தானு. அதான் தாயின் கட்டளையே சாசனங்கிற மாதிரி இன்னிலிருந்து நான் ஆகாஷ் அத்தா மனசுல இடம் பிடிக்க தயாராயிட்டேன். அப்புறமா இன்னைக்கு ஆகாஷ் அத்தா சந்தோஷமா என்ன பார்க்கு, பீச்சு, ஹோட்டல்னு நிறைய இடத்துக்கு கூட்டிட்டு போனாருமா. இதோ எனக்கு பிடிச்சது எல்லாமே வாங்கி கொடுத்துருக்காரு பாரு. எனக்கு பிடிச்ச பெர்ஃப்யூம், எனக்கு பிடிச்ச வாட்ச், சாக்லேட், புடவை, செயின், லிப்ஸ்டிக், பேக் எல்லாமே வாங்கி கொடுத்தாருமா. ஏய் சூப்பரா இருக்குடி. ஏய் இதெல்லாம் நிஜமாவே மாப்பிள்ளை தான் வாங்கி கொடுத்தாரா? பின்ன நான் என்ன பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்கேன்? ஆகாஷ் தனக்கு இப்ப என்ன ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுமா. அதனாலதான் வெளியில கூட்டிட்டு போய் ஆசையே இது எல்லாமே வாங்கி கொடுத்துருக்காரு. சரிம்மா, நீ சொன்ன மாதிரியே இன்னைக்கே நான் ஆகாஷ் அத்தா மனசுல இடம் பிடிச்சிட்டேன். அதுக்காக நீ எனக்கு என்ன gift வாங்கி தர போறேன்னு சொல்லு. gift தானடி தங்கா? உனக்கு என்ன gift வேணும்னு சொல்லு, அம்மா வாங்கி தரேன். அம்மா எனக்கு தங்கத்துல ஜிமிக்கி வாங்கி தரியா? என்னம்மா வாங்கி தர மாட்டியா? ஏன் வாங்கி தர மாட்டேன்? நீ எவ்வளோ பெரிய சாதனை பண்ணிருக்க. தங்கத்துல ஜிமிக்கி தானே சீட்டு போட்டிருக்கேன்டி. அடுத்த வாரம் அந்த சீட்டு முடிஞ்சிரும். அதை எடுத்து உனக்கு தங்க ஜிமிக்கி வாங்கி தரேன். ரொம்ப தேங்க்ஸ்மா.
ஓஹோ இதான் உன் பிளானா? எனக்கு புரிஞ்சு போச்சு. என்னடி புரிஞ்சு போச்சு? அம்மா கிட்ட இந்த மாதிரி ஏதாவது ஒரு gift வாங்கலாம்னு பிளான் பண்ணி சும்மா நீயாவே இந்த பொருள் எல்லாம் வாங்கி எடுத்துட்டு வந்துட்டு ஆகாஷா தந்தா உனக்கு வாங்கி கொடுத்தாருன்னு கப்சா விட்டுட்டு இருக்கியா? என்னடி இவ இப்படி சொல்றா? மா இவ கிடக்குறாமா. இவ சொல்றதெல்லாம் நீ நம்பாத. நான் சொல்றதுதாம்மா உண்மை. நிஜமாவே இது எல்லாமே ஆகாஷ தந்தாமா வாங்கி கொடுத்தாரு. அவர் தான் வாங்கி கொடுத்தாருன்னு நீ சும்மா வாயால சொன்னாலாம் நம்ப முடியாது. வேற எப்படி சொன்ன நம்புவ? உன் தலையில வேணா அடிச்சு சத்தியம் பண்ணி சொன்னா நம்புவியா? ஆஹா அதெல்லாம் வேண்டாம்ப்பா. நீ தான் நல்லா போய் சத்தியம் பண்ணுவியே. அதனால ஆகாஷ் அத்தானுக்கு ஃபோன் பண்ணி அவர் தான் வாங்கி கொடுத்தாருன்னு சொல்லு.